இனிய ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம். சாமி சரணம். ஐயப்ப பூஜைக்கு போயிருந்தேன். அங்கே பக்தர்களோட அந்த பரவசம், ஈடுபாடு, இந்த பக்தி பார்த்தபோது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் எனக்குள்ளார ஒரு யோசனை என்னன்னா, கார்த்திகை மாதம் மாலை போட்டு 48 நாள் நோன்பு இருந்து ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு சராசரியான மாலை போடுறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்க்கை இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு திரும்பிடுறாங்க. அப்போது எனக்கு வந்த யோசனை என்னன்னா, அந்த நோன்பு இருக்க காலத்தில் அவங்க வேறையாக இருக்கிறாங்க. அந்த இது தொடர்ந்தால் வாழ்க்கை வேறு மாதிரி மாறும்ன்றது தான் எனக்குள்ளார உதித்த எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இதை பகிர்ந்துக்கணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். ஐயப்பனோட ஒரு உறவு, சாமி கும்பிட்றதுன்றது வேற, உறவு வைத்து உறவாடுறது வேற. இப்போது நான் சொல்கிற இந்த விஷயத்த நிதானமாக தெளிவாக கேட்டு செஞ்சு பாருங்கள். தினம் காலையில் கொஞ்ச நேரம் உட்காந்து மனசார ஐயப்பனை நினைத்து, ஐயப்பா நான் உன்னை வணங்குறேன், உன்னை என்னுள் உணரணும், உன்னோடு சேர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்தை தொடரணும்னு விரும்புகிறேன், ஆசீர்வாதம் செய்ன்னு சொல்லிவிட்டு அமைதியாக எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்து அமைதியாக காத்திருங்க. அந்த காத்திருத்தல் நேரம் எண்ணங்கள் உதிக்கலாம், வந்து போகட்டுமே. ஏதோ ஒரு யோசனை, எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம். அதே மாதிரி மாலையில் கொஞ்ச நேரம் இதே ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு உட்காந்து ஐயப்பனோட உறவாடுங்க. இந்த மாலை நேரத்தில் மட்டும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கு நடந்த விஷயங்களை ஐயப்பன்ட்டு சொல்லுங்கள். ஐயப்பா இன்றைக்கி வேலையில் இந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்ச நேரம் தடுமாறினேன், கொஞ்ச நேரம் இப்படி இருந்துச்சு, ஆனாலும் எல்லாமே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ என்னைய வழி நடத்து, என்னோடய வாழ்க்கை துணையாக நீ வான்னு சொல்கிறதெல்லாம் சொல்லி முடித்து இதை சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு, நன்றி ஐயப்பான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உக்காந்துட்டு எழுந்துருங்க. இது தினமும் காலையிலையும் மாலையிலையும் செய்யுங்க. மற்ற நேரத்தில் ஏதாவது ஒரு சிரமமான ஒரு சூழல், ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த வலது கையை எடுத்து மார்பு மத்தியில் வச்சுட்டு கண்ணை மூடி மனசார ஐயப்பான்னு சொல்லுங்கள். அந்த மனமுருகி அந்த உறவோட, ஐயப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு தீர்வு நீ தான் தரணும், என்னைய வழி நடத்துன்னு அதை சொல்லிவிட்டு நன்றி ஐயப்பான்னு அடுத்த வேலையை பாருங்கள். நடக்கிற மாற்றத்தை உணருவீங்க. வாழ்க்கை துணையாக கண்டிப்பாக ஐயப்பன் வருவான். அதில் எந்த வகையான சந்தேகமும் யாருக்குமே வேண்டாம். இந்த பல இடங்களில் பல பேர் ஐயப்ப சாமின்னு மட்டும் கிடையாது, அவங்க வணங்குற தெய்வத்தை இந்த முறையில் உறவாடிட்டு இருக்காங்க. வாழ்க்கை மாற்றம் அடைந்ததாக என்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. அதனால தான் இந்த தகவல் உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு விருப்பப்பட்டு சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கை மாறட்டும், மேலோங்கட்டும், ஆனந்தமாய் மலரட்டும். சரணம் ஐயப்பா.